ஹீட் அண்ட் டெம்பரேச்சர் டாப்பிக்கில் இருக்கக்கூடிய கடைசி வீடியோ இது. சரி வாங்க இன்னைக்கு லாஸ்ட்டு வீடியோக்கான கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். த ரேட் ஆஃப் ஹீட் ஃப்ளோ இன் சாலிட்ஸ் அக்கார்டிங் டு ஃபோரியர்ஸ் லா டேஷ். ஃபோரியரின் விதிப்படி திடப்பொருட்களில் வெப்பப்பாய்வின் விகிதம் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ இந்த கேள்வி என்னன்னு சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, திடப்பொருட்களில் அதாவது சாலிட்ஸில் வெப்பம் பரவுறது கூடிய அந்த வேகம் எதை சார்ந்திருக்கும் அப்படின்னு தான் கொஸ்டின் கேட்குறாங்க. ஃபோரியர் லா அப்படின்றது ரொம்ப சிம்பிளான விஷயம்தான். ஒரு இரும்பு கம்பியை நினச்சிக்கோங்க. கம்பி ரொம்ப நீளமாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஹீட்டு இன்னொரு பக்கத்துக்கு போகிறதுக்கு ரொம்ப டைம் ஆகும். அப்போது நீளம் அதிகரிக்க, லென்த் அதிகரிக்க அந்த வெப்பம் பாயக்கூடிய வீதம் உங்களுக்கு குறையும். இந்த ஃபார்முலா உங்களுக்கு ரேட் ஆஃப் ஹீட் ஃப்ளோவோட ஃபார்முலா தெரியும். Q is equal to KA del T/L. இப்போ இதில் என்ன சொல்லியிருக்கோம், நம்ம லென்த் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா வெப்பம் உங்களுக்கு ஹீட் ஃப்ளோ குறையும்னு சொல்கிறோம். கரெக்டு தானே? இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல், அதனால தான் இது கீழே வருது. இதே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஏரியா இன்க்ரீஸ் ஆகுதுன்னா அப்போ உங்களுக்கு ஹீட் ஃப்ளோவும் இன்க்ரீஸ் ஆகும். ஏரியா கம்மியாகுதுன்னா உங்களுக்கு ஹீட் ஃப்ளோவும் கம்மியாகும். ஏன்னா இது டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். அதனால தான் இட் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு த லென்த் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ரேட் ஆஃப் ஹீட் ஃப்ளோ என்னவா இருக்குது? இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு த லென்த். ஸோ ஆப்ஷன் சியை சூஸ் பண்ணிக்கலாமா? நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலாலே இந்த ஆன்சர் இருக்குது. வாட் இஸ் த டைமென்ஷன் ஆஃப் மெக்கானிக்கல் ஈக்குவலண்ட் ஆஃப் ஹீட்? இயந்திர வெப்பமானத்தின் பரிமாணம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. முதல்ல இந்த மெக்கானிக்கல் ஈக்குவலண்ட் ஆஃப் ஹீட்னா என்னன்னு தெரியுமா? இதை நம்ம ஜே அப்படின்ற எழுத்தால் குறிப்பிடுவாங்க. சிம்பிளாக சொல்லணும்னா வேலை, அதாவது ஒர்க்குக்கும் வெப்பத்துக்கும் ஹீட்டுக்கும் உள்ள தொடர்பு தான் இது. ஒர்க் டன் இஸ் ஈக்குவல் டு மெக்கானிக்கல் ஈக்குவலண்ட் ஆஃப் ஹீட் ஜே இன்டு ஹீட். இதான் உங்களுக்கு ஒர்க் டன்னுக்கான ஃபார்முலா. இப்போ பார்த்தீங்கன்னா அதில் உங்களுக்கு மெக்கானிக்கல் ஈக்குவலண்ட் ஆஃப் ஹீட்டு ஜேன்றதை இந்த பக்கம் வச்சுக்கலாம், இந்த ஹீட்டை இந்த பக்கம் எடுத்து வந்துடலாம். அப்போது உங்களுக்கு ஒர்க் டன் பை ஹீட்டுன்னு உங்களுக்கு மெக்கானிக்கல் ஈக்குவலண்ட் ஆஃப் ஹீட்டோட ஃபார்முலா கிடைக்கும். இப்போ கவனிங்க, வேலை அப்படின்றதும் ஒரு வகையான ஆற்றல், ஒர்க் டன்ன்றது. ஹீட்டு அப்படின்றது வெப்பம்ன்றதும் ஒரு வகையான ஆற்றல். அப்போ மேலே இருக்கக்கூடியதும் உங்களுக்கு என்ன வரும்? ஜூல்னு வரும். கீழே இருக்கக்கூடியதும் உங்களுக்கு ஜூல்னு வரும். ஜூல் பை ஜூல் ரெண்டுமே கேன்சல் ஆகிடும். அப்போ இதுக்கு என்ன அர்த்தம்? இது ஒரு பரிமாணமற்ற அளவு, டைமென்ஷன்லெஸ் குவான்டிட்டி. அதாவது இதுக்கு தனியாக பரிமாணம் கிடையாது. ஆனால் ஆப்ஷன்ஸ் பாருங்கள், ஒர்க்கு, பவரு, ஹீட்டு இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இதில் எதுவுமே வராது. இது வெறும் மாறிலி, கான்ஸ்டன்ட். இதுக்கு அலகு கிடையாது. அப்போ இதுக்கு என்ன ஆன்சர் வரும்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, நன் ஆஃப் தீஸ் அப்படின்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கலாம். The ratio of heat capacities of objects made of two different metals is 1:8 and the ratio of specific heat is 1:2. Then what will be the ratio of the masses of the vessels respectively அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இருவேறுபட்ட உலோகங்களால் ஆன பொருட்களின் வெப்ப ஏற்பு திறன்களின் விகிதம் 1:8 மற்றும் தன்வெப்ப விகிதம் 1:2 எனில் அப்பொருட்களின் நிறைகளின் விகிதம் முறையே என்னவாக இருக்கும்னு கேட்குறாங்க. ஹீட் கெப்பாசிட்டியோட ஃபார்முலா நமக்கு தெரியும். Heat capacity is equal to mass into specific heat capacity அப்படின்னு நம்ம ஸ்டார்டிங்லேயே ஃபார்முலா பார்த்துருக்கோம். கரெக்டாக? இப்போ இதை யூஸ் பண்ணி தான் நம்ம மாஸோட ரேஷியோ கண்டுபிடிக்க போகிறோம். ஏன்னா இந்த 3 டேர்ம் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஹீட் கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க, ஸ்பெசிஃபிக் ஹீட்டோட ரேஷியோ கொடுத்துருக்காங்க, மாஸோட ரேஷியோ உங்களுக்கு கேட்குறாங்க. இப்போ நான் அப்போ மாஸ் வேல்யூ மாஸ் 1 மாஸ் 2 கண்டுபிடிச்சிட்டேன்னா M1:M2ன்னு போட்டு நான் மாஸோட ரேஷியோ எடுத்துகிட்டு வந்துடலாம். கரெக்டாக? இப்போ அப்போது H1 is equal to M1 into S1 அப்படின்னு போட்டுக்கலாமா? H1 உங்களுக்கு ஹீட் கெப்பாசிட்டிஸோட ரேஷியோ என்னன்னு கொடுத்துருக்காங்க, 1:8. H1 is to H2 is equal to 1:8. ஸ்பெசிஃபிக் ஹீட்டோட ரேஷியோ என்ன கொடுத்துருக்காங்க, S1 is to S2 is equal to 1:2. இப்போ இதில் நான் என்ன பண்ணிக்கிறேன், H1ஓட வேல்யூ 1ன்னு சப்ஸ்டிட் பண்ணிக்கிறேன். எம்மோட வேல்யூ தெரியாததான் கண்டுபிடிக்க போகிறோம். S1ஓட வேல்யூ 1. அப்போது மல்டிபிள் டு 1, M1 into 1 1 தான் வரப்போகுது. ஸோ M1ஓட வேல்யூ எனக்கு 1 நான் கண்டுபிடிச்சிட்டேன். இதே மாதிரி M2 கண்டுபிடிக்கணும். M2 கண்டுபிடிச்சிட்டேன்னா M1 is to M2ன்னு போட்டு
ரேஷியோக்கு நான் எடுத்துகிட்டு வந்துடலாம். M2 கண்டுபிடிக்கிறதுக்கு H2 is equal to M2S2 ஃபார்முலா படி பார்த்தீங்கன்னா, இப்போ M2க்கு பதிலாக வேணும்னா அந்த S2 நான் கீழே எடுத்துகிட்டு வந்துடலாம். H2/S2 is equal to M2. H2ஓட வேல்யூ எனக்கு 8ன்னு சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன். S2ஓட வேல்யூ எனக்கு 2ன்னு சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன். கேன்சல் பண்ணேன்னா எனக்கு 4ன்னு கிடைக்கும் M2. இப்போது M1 is to M2 வேல்யூ என்ன 1 4 1 is to 4 1 is to 4ன்னு எனக்கு எங்கே இருக்குது ஆப்ஷன் பியில் இருக்குது. ஸோ ஆப்ஷன் பியை சூஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்? பின்வருவனவற்றில் எது சரியான கூற்று அப்படின்னு கேட்குறாங்க. அதெல்லாம் ஆப்ஷன் ஏவை பாருங்கள். இந்த ட்ரிபிள் பாயிண்ட் ஆஃப் வாட்டர் இஸ் -273 கெல்வின்னு கொடுத்துருக்காங்க. நல்லா கவனிங்க, கெல்வின் அளவில் எதுவுமே மைனஸில் நெகட்டிவில் வராது. ஏன்னா 0 கெல்வின் இதுதான் வந்து உங்களுக்கு உலகத்திலே மிக குறைந்த வெப்பநிலை. அப்போது 0 கெல்வினுக்கும் கீழே வருமா? வராது. அப்போது ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வராது. ட்ரிபிள் பாயிண்ட் ஆஃப் வாட்டர் என்னன்னு தெரியுமா? 273.16 கெல்வின். இதான் வந்து உங்களுக்கு ட்ரிபிள் பாயிண்ட் ஆஃப் வாட்டரோட வேல்யூ. ஆர் 0.01 டிகிரி செல்சியஸ். ஓகேங்களா? அடுத்த ஆப்ஷன் பி பாருங்கள். த லோயஸ்ட் பாசிபிள் டெம்பரேச்சர் இஸ் 273 கெல்வின் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இங்கே தான் உங்களுக்கு ட்விஸ்ட். உலகத்திலே ரொம்ப கம்மியான டெம்பரேச்சர் ஆல்ரெடி 0 கெல்வின் அப்படின்னு சொல்லியாச்சு. ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்க? லோயஸ்ட் பாசிபிள் டெம்பரேச்சர் 273 கெல்வின் சொல்கிறாங்க. அப்போ இதுக்கும் தப்பு. இதை செல்சியஸில் சொன்னால் தான் -273 டிகிரி செல்சியஸ் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இங்கே கெல்வினில் கொடுத்துட்டாங்க. அதனால இதையும் நம்ம எடுத்துக்க முடியாது. ரெண்டு ஆப்ஷனுமே வராது. அப்படின்னா நன் ஆஃப் தீஸ்ன்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கலாமா? A length of steel rod at 20 degree Celsius is 4.0 meter. If the coefficient of linear expansion of steel is 12 into 10 power minus 6 per degree Celsius, what will be the length of the rod when the temperature is increased to 80 degree Celsius? 200 இது வந்து 20 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் ஒரு எஃகு கம்பியின் நீளம் 4 மீட்டர் ஆகும். எஃகின் நேரியல் விரிவு குணகம் 1 டிகிரி செல்சியஸுக்கு 12 × 10 - 6 எனில் வெப்பநிலையை 80 டிகிரி செல்சியஸாக உயர்த்தும் போது கம்பியின் நீளம் என்னவாக இருக்கும்னு கேட்குறாங்க. இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். 20 டிகிரி செல்சியஸில் ஒரு ஸ்டீல் கம்பியோட நீளம் இது வந்து உங்களுக்கு 20 டிகிரி செல்சியஸில் 4 மீட்டராக இருக்கும். இப்போ வந்து டெம்பரேச்சர் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? 80 டிகிரி செல்சியஸ்க்கு அதிகப்படுத்துறீங்க. அப்போ புது நீளம் என்னன்னு கேட்குறாங்க. அப்போ வந்து ஒரு லென்த்து என்ன இருக்கும்? 4 மீட்ரு ப்ளஸ் சம் மீட்ரு வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கும். இப்போ அந்த இன்க்ரீஸ் ஆன 4 + சம்திங் மீட்டர் சேர்த்து தான் உங்களுக்கு டோட்டல் எவ்வளோ லென்த் வரும் அப்படின்னு கேட்குறாங்க. சரி, இப்போ நமக்கு வந்து இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க அப்படின்னா நமக்கு ஒரு ஃபார்முலா தெரியும். சேஞ்ச் இன் லென்த் இஸ் ஈக்குவல் டு ஒரிஜினல் லென்த் இன்ட்டு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ்பேன்ஷன் லீனியர் எக்ஸ்பேன்ஷன் இன்ட்டு டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ். இந்த ஃபார்முலா உங்களுக்கு தெரியும். இப்போ இங்கே பாருங்கள், லென்த் ஆஃப் த ஸ்டீல் ராட் இஸ் 4 மீட்டர் அப்படின்னு கொடுத்துட்டாங்களா? அப்போ எனக்கு ஒரிஜினல் லென்த்து 4 மீட்டர்னு தெரியும். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் லீனியர் எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் ஸ்டீல் என்னென்னு கொடுத்துருக்காங்க? 12 × 10 power minus 6ன்னு கொடுத்துட்டாங்க. டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ் நம்ம டெம்பரேச்சர் எவ்வளோ வேறுபாடு இருக்குன்னு பார்க்கணும். 80 - 20 போட்டிங்கன்னா உங்களுக்கு 60ன்னு உங்களுக்கு டெம்பரேச்சர் டிஃபரன்ஸோட வேல்யூ கிடைக்கும். அப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன்? இங்கே 60 அப்படின்றத சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 மீட்டரில் இருக்குது. ஆனால் ஆன்சர்லாம் பார்த்தீங்கன்னா சென்டிமீட்டரில் இருக்குது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? மீட்டர் டு சென்டிமீட்டர் கன்வெர்ட் பண்ணணும். 1 மீட்டர் இஸ் ஈக்குவல் டு 100 சென்டிமீட்டர். கரெக்டாக? அப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன்? 4 மீட்டர்னு இருக்கிறத இந்த சைடு நான் 4ஆல் மல்டிபிள் பண்ணேன்னா இந்த சைடு 4ஆல் மல்டிபிள் பண்ணணும். ஸோ 400 சென்டிமீட்டர் மாற்றிக்கிறேன். 400 × 12 × 10 power minus 6 × 60 அப்படின்னு இருக்கும். 1 2 3. அப்போ இந்த 3 0க்கு பதிலாக நான் 10 power 3ன்னு எடுத்துக்கலாமா? 4 × 12 × 10 power minus 6 × 10 power 3 அப்படின்னு எடுத்துக்கிறேன். × 6 இருக்குது. இப்போது 10 power minus 6 + 3 அப்படின்னா 10 power minus 3ன்னு வந்துடுமா? பேலன்ஸ் நமக்கு என்ன இருக்குது? 4 × 12 × 6. இப்போ இந்த 10 power minus 3ன்றது இந்த இடத்துல 10 power minus 3 அப்படின்னு வரும். இதை நான் எடுத்துகிட்டு டிவிஷனில் என்ன பண்ணுறேன்? கீழே 10 power 3 அப்படின்னு எடுத்துக்கலாமா? 10 power 3யோட வேல்யூ என்ன உங்களுக்கு? 1000 அப்படின்றத கீழே இப்போ நான் சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். இப்போ அதை கேன்சல் பண்ணி எடுத்துகிட்டு வாங்க. 2 500 இன்னொரு தடவை 12 கேன்சல் பண்ணிங்கன்னா 250. 12 கேன்சல் பண்ணிங்கன்னா இது வந்து 6 × 2 12 1 2 5ன்னு கிடைக்கும். இப்போது 6 × 6
6 into 6 divided by 125 பண்ணிங்கன்னா 36 divided by 125 வரும். 36 divided by 125 போட்டிங்கன்னா உங்களுக்கு 0.288 அப்படின்னு சென்டிமீட்டரில் கிடைக்கும். இது வந்து உங்களுக்கு சேஞ்ச் இன் லென்த்து தான். அவங்க கேட்டிருக்கிறது வந்து ஃபைனல் லென்த்து. ஃபைனல் லென்த்துன்றது ஒரிஜினல் லென்த் ப்ளஸ் சேஞ்ச் இன் லென்த். ஒரிஜினல் லென்த் வந்து உங்களுக்கு 4 மீட்ரு. 4 மீட்டர்ன்றது உங்களுக்கு 400 சென்டிமீட்டர். ஓகேங்களா? 400 சென்டிமீட்டரில் தானே போட்டிருக்காங்க, அதனால் சென்டிமீட்டரில் போயிடலாம். 400 ப்ளஸ் அப்புறம் இங்கே கிடச்ச சேஞ்ச் இன் லென்த் 0.288. 0.288 இப்போ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிட்டீங்கன்னா 400.288 அப்படின்னு நமக்கு ஆன்சர் கிடைக்கும். இப்போ 400.288 அப்படின்றது உங்களுக்கு ஆப்ஷனில் எங்கே இருக்குன்னு பாருங்கள். ஆப்ஷன் ஏ இருக்கு. ஸோ ஆப்ஷன் ஏவை சூஸ் பண்ணிக்கலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். Which of the following is the unit of radiation heat transfer coefficient? பின்வருவனவற்றில் கதிர்வீச்சு வெப்ப பரிமாற்ற குணகத்தின் அலகு எது அப்படின்னு கேட்குறாங்க. இந்த கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க? ரேடியேஷன் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் கோஎஃபிஷியன்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதோட யூனிட் இருந்து நமக்கு கேட்குறாங்க. நமக்கு வெப்ப பரிமாற்றத்துக்கான காமனான ஃபார்முலா தெரியும். ஹீட் இஸ் ஈக்குவல் டு KA ΔT அப்படின்ற ஃபார்முலா நமக்கு தெரியும். இதில் இந்த கேன்றது தான் உங்களுக்கு கோஎஃபிஷியன்ட்னு தெரியும். ஓகேங்களா? ஏன்றது ஏரியா, டெல்டின்றது டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸு, கியூன்றது வந்து உங்களுக்கு வெப்பம் பாயக்கூடிய வீதம், ரேட் ஆஃப் ஹீட் ஃப்ளோ. இப்போ வந்து இதில் என்ன அவங்க சொல்கிறாங்க, இந்த கே தான் உங்களுக்கு கேட்குறாங்க. ரேடியேஷன் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் கோஎஃபிஷியன்ட் அப்படின்றத. அப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன், கே இந்த பக்கம் வச்சுக்கிறேன், இந்த மற்றதெல்லாம் இந்த பக்கம் எடுத்துகிட்டு வரேன். மல்டிப்ளிகேஷனில் இருக்கிறது இந்த பக்கம் வரும்போது டிவிஷனில் வரும். அப்போ கே இஸ் ஈக்குவல் டு கியூ டிவைடட் பை ஏ டெல்டி அப்படின்னு கிடைக்கும். இப்போ வந்து இங்கே கியூ அப்படின்றது உங்களுக்கு வெப்பம் பாயக்கூடிய வீதம். இதோட அலகு என்ன? வாட். அப்போ கியூக்கு பதிலாக வாட்னு சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஏன்றது உங்களுக்கு தெரியும் ஏரியா. ஏரியாவுக்கு வந்து உங்களுக்கு என்ன? பரப்பளவு. அதோட அலகு என்ன? மீட்டர் ஸ்கொயர். நெக்ஸ்ட்டு வேறு என்ன இருக்குது? டெல்டி. டெல்டின்றது வந்து உங்களுக்கு டெம்பரேச்சர். டெம்பரேச்சருக்கு என்ன போடுவீங்க? கெல்வின். இப்போ நமக்கு ஃபைனலாக என்ன கிடைக்கும்? வாட் பர் மீட்டர் ஸ்கொயர் கெல்வின் அப்படின்றது இப்போ ஆப்ஷனில் எங்கே இருக்குன்னு பாருங்கள். ஆப்ஷன் சியில் இருக்குது. ஸோ என்ன பண்ணிக்கலாம்? ஆப்ஷன் சியை சூஸ் பண்ணிக்கலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். த டெம்பரேச்சர் அட் விச் த கெல்வின் டெம்பரேச்சர் இஸ் 3 times த செல்சியஸ் டெம்பரேச்சர். என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கெல்வின் வெப்பநிலை செல்சியஸ் வெப்பநிலையை போல் 3 மடங்காக இருக்கும் வெப்பநிலை எது அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ நமக்கு டெம்பரேச்சர் கன்வர்ஷன் ஃபார்முலா தெரியும். அதை எழுதுங்க. C/5 is equal to F minus 32/9 is equal to R/4 is equal to K minus 273/5. இது தெரிஞ்சிருச்சுன்னா நம்ம எது வேணாலும் எடுத்துகிட்டு வர முடியும் இந்த டெம்பரேச்சர் கன்வர்ஷனில். இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, டெம்பரேச்சர் அட் விச் த கெல்வின் டெம்பரேச்சர் இஸ் 3 times த செல்சியஸ் டெம்பரேச்சர். கெல்வினையும் செல்சியஸையும் கம்பேர் பண்ணுறாங்க. இப்போ கெல்வின் செல்சியஸ் ரெண்டு டைமும் தனியாக எழுதிக்கிறேன். C/5 is equal to K minus 273/5. இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, கெல்வின் டெம்பரேச்சர் வந்து கே இஸ்ன்னு இருக்குன்னா அங்கே நீங்கள் ஈக்குவல் போட்டுக்கலாம். கே இஸ் 3 times த செல்சியஸ் டெம்பரேச்சர் 3C அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி இருக்க மாதிரி உங்களுக்கு எந்த இடத்துல டெம்பரேச்சர் இருக்கும் அப்படின்னு தான் கேட்குறாங்க. அப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன், K/C இந்த C இந்த பக்கம் எடுத்துருவாங்க. C equal to 3/1 அப்படின்னு கிடைக்கும். இப்போ இது ரேஷியோவில் இருக்குது. எனக்கு வந்து வேல்யூ தெரியாது, அந்த வேல்யூ தான் நான் கண்டுபிடிக்கணும். அப்படின்றதுனால நான் என்ன பண்ணிக்கிறேன், இங்கே 3x இங்கே கீழே 1xன்னு எடுத்துக்கிறேன். அப்போது 3x/xன்னு இருக்குமா? அப்போ நான் வந்து கெல்வினுக்கு பதிலாக 3xும் செல்சியஸ்க்கு பதிலாக எக்ஸும் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாமா? இதில் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். செல்சியஸ்க்கு பதிலாக எக்ஸ்ன்னு பண்ணிங்கன்னா x/5ன்னு கிடைக்கும். இஸ் ஈக்குவல் டு கேக்கு பதிலாக 3xன்னு போட்டுக்கலாமா? 3x minus 273/5. ஸோ இங்கே 5ம் 5ம் கேன்சல் பண்ணிக்கலாம். பேலன்ஸ் என்ன இருக்குது? 3x minus 273ல் minus 273 இந்த பக்கம் எடுத்துருவாங்க, ப்ளஸ் 273 ஆகிடும். இந்த எக்ஸ் இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்துட்டிங்கன்னா 3x ப்ளஸ் x மைனஸ் x ஆகிடும். 3xல் ஒரு எக்ஸ் போயிடுச்சுன்னா 2x ஈக்குவல் டு 273. இப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 273/2. 1 3 பேலன்ஸ் 1 போட்டிங்கன்னா 13, 6 போட்டிங்கன்னா 12, பேலன்ஸ் 1, அப்போ 5.
x is equal to 136.5. 136.5ன்றது உங்களுக்கு எங்கே இருக்குது? ஆப்ஷன் டியில் இருக்குது. ஸோ ஆப்ஷன் டி என்ன பண்ணிக்கலாம்? சூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். The rate of energy emitted by an ideal black body is 20 watt per meter square at a temperature of 273 Kelvin. What will be the rate of energy emitted by it if the temperature is increased to 819 Kelvin? ஒரு ஹெச்சிய கருப்பு பொருளால் 273 கெல்வின் வெப்பநிலையில் உமிழப்படும் ஆற்றலின் வீதம் 20 வாட் per மீட்டர் ஸ்கொயர் ஆகும். அதன் வெப்பநிலையில் 819 கெல்வினாக உயர்த்தப்பட்டால் அதனால் உமிழப்படும் ஆற்றலின் வீதம் என்னவாக இருக்கும்னு கேட்குறாங்க. இங்கே கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பிளாக் பாடி 273 கெல்வினில் 20 வாட் per மீட்டர் ஸ்கொயர்டாக ஆற்றலை உமிழுது. அதே பொருள் அப்போ 819 கெல்வினில் எவ்வளோ ஆற்றலை உமிழும்? இதுதான் உங்களுக்கு கேட்குறாங்க. நமக்கு தெரிஞ்சது வந்து ஸ்டீஃபன் போல்ட்ஸ்மேன் லா தெரியும். ஸ்டீஃபன் போல்ட்ஸ்மேன் லா என்ன சொல்லுது உங்களுக்கு? உமிழப்படக்கூடிய ஆற்றல் எனர்ஜி எமிட்டட் இ வந்து உங்களுக்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு டெம்பரேச்சர் பவர் 4க்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்கும் அப்படின்றத உங்களுக்கு ஸ்டீஃபன் போல்ட்ஸ்மேன் லா சொல்லுது. இப்போ இங்கே கவனிங்க, வெப்பநிலை வந்து 273லேருந்து 819 மாறி இருக்கு. 273 டு 819. 273லேருந்து 819 ஆகணும்னா மல்டிபிள் டு 3 பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆயிரும்? 819 ஆயிரும். அப்போ என்ன ஆயிருக்கும்? உங்களுக்கு 3 மடங்கு ஆயிருக்கு. அப்போது வெப்பநிலை T 3 மடங்கு அதிகமான ஆற்றல் எவ்வளோ அதிகமாகும் அப்படின்றதானே கேட்குறாங்க. இப்போ நான் டீக்கு பதிலாக அந்த இடத்துல என்ன பண்ணிக்கலாம்? 3ன்னு சப்ஸ்டிட் பண்ணிக்கலாமா? அப்போ 3/4ன்னு கிடைக்குமா? 3/4 உங்களுக்கு என்ன வரும்? 3 × 3 × 3 × 3 9 9 3 27 27 × 3 81. ஈயோட வேல்யூ வந்து இப்போ உங்களுக்கு 81 டைம்ஸ் ப்ரொபோர்ஷனலாக இருக்கும் அப்படின்னு சொல்லியாச்சு. ஆரம்பத்தில் எவ்வளோ இருந்துச்சுன்னு நமக்கு தெரியும், 20 வாட் per மீட்டர் ஸ்கொயர். இப்போது இதோட 81 மடங்கு 20, அப்போ இன்ட்டு 81 பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகிடும்? 1620 வாட் per மீட்டர் ஸ்கொயர்னு கிடைக்கும். 1620 அப்படின்றது எங்கே இருக்குன்னு பார்க்குறேன். ஆப்ஷன் பியில் இருக்குது. ஸோ ஆப்ஷன் பியை சூஸ் பண்ணிக்கலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இஃப் த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஏரியா எக்ஸ்பான்ஷன் ஆஃப் அ மெட்டல் இஸ் 2.5 × 10⁻⁵ யூனிட், தென் வாட் வில் பி த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வால்யூம் எக்ஸ்பான்ஷன் ஆஃப் தட் மெட்டல்? ஒரு உலோகத்தின் பரப்பு விரிவு குணகம் 2.5 × 10⁻⁵ அளவு எனில் அந்த உலோகத்தின் கன அளவு விரிவு குணகம் என்னவாக இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. இங்கே கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு உலோகத்தோட பரப்பு விரிவு குணகம் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஏரியா எக்ஸ்பான்ஷன் கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு அதோட கன அளவு விரிவு குணகம் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வால்யூம் எக்ஸ்பான்ஷன் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. நமக்கு வந்து ஒரு ஷார்ட்கட் ரேஷியோ இருக்குது. அது என்னது? நேரியல் குணகம். இது வந்து லீனியர் எக்ஸ்பான்ஷன். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் லீனியர் எக்ஸ்பான்ஷன் இஸ் டு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஏரியா எக்ஸ்பான்ஷன் அப்புறம் வால்யூம், கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வால்யூம் எக்ஸ்பான்ஷன். இந்த ரேஷியோ வந்து உங்களுக்கு 1:2:3ன்ற ரேஷியோவில் இருக்குன்னு ஆல்ரெடி நம்ம ஒரு கொஸ்டினில் பார்த்துருக்கோம். இதை வந்து நீங்கள் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, இது 1 டைமென்ஷனல், இது 2 டைமென்ஷனல், இது 3 டைமென்ஷனல். இது வந்து உங்களுக்கு ஏரியா வரும், இங்கே வால்யூம் வரும். இங்கே நமக்கு கொடுத்துருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா பரப்பு, இந்த ஏரியா எக்ஸ்பான்ஷன் இந்த 2D தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இது வந்து இப்போ நம்ம 2α அப்படின்னு எடுத்துக்கலாமா? 2α ஈக்குவல் டு, ஏன்னா இந்த இடத்துல வந்து 1x 2x 3x இருந்தாலும் ரேஷியோவில் எடுப்போம். அதனால சரி இந்த இடத்துல நான் 2xனே அதை எடுத்துக்கிறேன். 2x இஸ் ஈக்குவல் டு 2.5 × 10⁻⁵. எனக்கு எக்ஸோட வேல்யூ தான் தேவை. ஏன்னா அவங்க கேட்குறது வால்யூம் எக்ஸ்பான்ஷன். நான் 3xோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டேன்னா எனக்கு என்ன வால்யூம் எக்ஸ்பான்ஷன் வேல்யூ வரும் அப்படின்னு தெரிஞ்சிடும். அப்போ நான் எனக்கு எக்ஸோட வேல்யூ தெரிஞ்சிச்சுன்னா நான் மல்டிபிள் டு 3 பண்ணிக்கலாம். அப்போ இது 2ஆல் வந்து இந்த பக்கம் எடுத்துகிட்டு வரேன், டிவிஷனில் வந்துடும். 2.5 டிவைட் பை 2 பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 1.25 அப்படின்னு கிடைக்கும். இன்ட்டு 10⁻⁵ அப்படின்றது எக்ஸ்ன்னு கிடைக்கும். எனக்கு தேவை 3xோட வேல்யூ. 3xனா மல்டிபிள் டு 3 பண்ணிங்கன்னா 3 × 1.25 × 10⁻⁵ அப்படின்றது உங்களுக்கு என்ன வரும்? 3.75 × 10⁻⁵ கிடைக்கும். இப்போ வந்து உங்களுக்கு 3.75 × 10⁻⁵ யூனிட்ஸ் எங்கே இருக்குது? ஆப்ஷன் டியில் இருக்குது.
ஸோ ஆப்ஷன் டி என்ன பண்ணிக்கிறேன், சூஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். வாட் வில் பி த ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி ஆஃப் டங்ஸ்டன்? ஜூல் கிலோகிராம் பவர் -1 கெல்வின் பவர் -1. டங்ஸ்டன் தன்வெப்ப ஏற்புத்திறன் என்னவாக இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. தன்வெப்ப ஏற்புத்திறன் ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டினா என்ன? 1 கிலோ எடையில் ஒரு பொருளை அதோட வெப்பநிலையை 1 டிகிரி உயர்த்துறதுக்கு எவ்வளோ வெப்பம் தேவைப்படுது அப்படின்றது தான். இப்போ வந்து டங்ஸ்டன் உங்களுக்கு ஒரு உலோகம், அது ரொம்ப சீக்கிரமாக சூடாகக்கூடிய ஒரு பொருள். டங்ஸ்டனோட மதிப்பு மற்ற உலோகங்களை விட ரொம்ப ரொம்ப கம்மி. இதோட சரியான மதிப்பு பார்த்தீங்கன்னா 134.4 அப்படின்றது தான். அதனால் என்ன பண்ணிக்கிறேன், ஆப்ஷன் பியை சூஸ் பண்ணிக்கிறேன். இது எப்படி எக்ஸாமில் நீங்கள் மறக்காமல் இருக்கிறதுனா, ஒரு சின்ன மெமரி டிப்பு. தாமிரம் அதாவது காப்பரோட மதிப்பு பார்த்தீங்கன்னா 386 இருக்கும் அப்ராக்ஸா. இதே வந்து பார்த்தீங்கன்னா இரும்புக்கு பார்த்தீங்கன்னா அயனோட ஸ்பெசிஃபிக் கெப்பாசிட்டி வந்து 450 கிட்டே இருக்கும். ஆனால் டங்ஸ்டன் இதெல்லாம் விட ரொம்ப கம்மி, அதாவது 134 அப்படின்றது. அதனால தான் நம்ம ஆப்ஷன் பியை சூஸ் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. அப்படியே நம்ம பேரரசன் அகாடமிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.